வணக்கம் நண்பர்களே. இந்த காணொளியில் பைத்தான் பற்றின மிகவும் அடிப்படையான ஒரு செய்தி தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னா விர்ச்சுவல் என்விரான்மெண்ட். இந்த காணொளி ரொம்ப தெரிஞ்சவங்க, அதாவது ஓரளவு தெரிஞ்சவங்க, உங்களுக்கு பைத்தான் பற்றி முன்னே அனுபவம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதை பார்க்க வேணாம். ஏன்னா இது இப்போ தான் ஆரம்பிக்கிறவங்களுக்கு ரொம்ப ஒரு உபயோகமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் இந்த காணொலியை நான் இப்போ பண்ணுறேன். ஸோ விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் அப்படின்னா என்னென்னா, இப்போ உங்கள் வீட்டில் ஹால் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஹால் தான் உங்கள் கம்ப்யூட்டர். உங்கள் கம்ப்யூட்டரில் என்ன வேணால் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். உங்கள் ஹாலில் எப்படி என்ன வேணால் வச்சுக்கலாமோ அதே மாதிரி உங்கள் கம்ப்யூட்டரில் என்ன வேணால் வச்சுக்கலாம். ஆனால் பப்ளிக்காக இருக்கும். எப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் பர்சனல் திங்ஸ் எல்லாமே ஹாலில் வச்சிங்கன்னா கண்டிப்பாக வரவங்க போகிறவங்க எல்லாருக்குமே வெளிப்படையாக தெரியும். ஸோ அந்த மாதிரி விரும்பாதவங்க உங்கள் ரூமில் வச்சுப்பீங்க உங்களோட பர்சனல் ப்ராடக்டை. ஒரு அப்ளிகேஷனோட, அதாவது ஒரு பைத்தான் அப்ளிகேஷனோட பர்சனல், அதுக்கு மட்டுமே தேவையான கரெக்டான வெர்ஷன் உள்ள ஒரு சில பேக்கேஜஸ்லாம் பப்ளிக்காக இன்ஸ்டால் பண்ணி வைக்கிறத விட அதுக்கு தனியாக ஒரு ரூம் போட்டு அங்கே செட்டில் பண்ணி வைக்கிறது தான் விர்ச்சுவல் என்விரான்மெண்ட். ஸோ என்னால் முடிஞ்சாலும் நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் ஆக்டிவேட் பண்ணதுக்கு ஒரு ரொம்ப சுலபமான ஒரு 3 வழி சொல்கிறேன். 3 வழியில் எனக்கு எது ரொம்ப பிடிச்ச வழி அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஸோ ஜென்ரலாக நீங்கள் கூகுள் போயிட்டு பைத்தான் விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் அப்படின்னு போட்டாலே உங்களுக்கு வர்றது பைத்தான் டாக்குமெண்டேஷன் வரும். இது உள்ளே போய் பார்த்தீங்கன்னா, அப்படி கீழே வந்தீங்கன்னா, நான் எப்போவுமே என்னோடய முன்னாடி வீடியோஸ்லாம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது அயன்மேன் வீடியோ, செலேனியம் வீடியோவில் நான் இப்படி தான் யூஸ் பண்ணியிருப்பேன் விர்ச்சுவல் என்விரான்மெண்ட்டை. ஸோ நான் பார்க்காதவங்களுக்கு லிங்க் தரேன், டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் பார்த்துட்டு வந்துடுங்க. இந்த முடிச்சுட்டு கூட போய் பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இப்படி தான் நான் எப்போயுமே வழக்கமாக யூஸ் பண்ணுறது. ஆனால் இதை தவிர ஒரு 2 மெத்தட் இருக்குது. அதை நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம், அதுக்கப்புறம் இதுக்கு வரலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு இது போட்டிருங்க. அங்கே ஒரு ஃபோல்டர் போட்டிருக்கேன். அங்கே நான் கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். கமாண்ட் ப்ராம்ப்டில் பிப் இன்ஸ்டால் விர்ச்சுவல் இஎன்வி, இது ஒரு விர்ச்சுவல் என்விரான்மெண்ட்டுக்கான ஒரு பேக்கேஜ். இது விர்ச்சுவல் என்விரான்மெண்ட்டுக்காகவே தயாரித்த ஒரு பேக்கேஜ். ஸோ நான் இன்ஸ்டால் பண்ணுறேன். இதுவே நீங்கள் உபுண்டு, மேக், லினக்ஸ் எதில் இருந்தாலும் பிப் 3 போடுங்க. அதில் பைத்தான் 2 வெர்ஷன் டிஃபால்ட்டாகவே வரும். ஓகே, எனக்கு இப்போ இது இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போ நான் ஒரு புது விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் போட போகிறேன். அதுக்கு விர்ச்சுவல் இஎன்வி ஸ்பேஸ் விர்ச்சுவல் இஎன்வியோட பேர். ஸோ நம்ம டெஸ்ட் இஎன்வின்னு வச்சுப்போம். ஸோ நான் கிளியர் ஸ்க்ரீன் பண்ணிட்டேன். இப்போ டெஸ்ட் இஎன்வி ஆக்டிவேட் பண்ண போகிறோம். டெஸ்ட் இஎன்வி ஸ்லாஷ் ஸ்கிரிப்ட்ஸ் ஸ்லாஷ் ஆக்டிவேட். ஓகே, இப்போ நமக்கு ஆக்டிவேட் ஆயிடுச்சு. நீங்கள் விண்டோஸ் இல்லாமல் உபுண்டு இல்லைனா லினக்ஸ் சிஸ்டம்ஸில் இருந்தீங்கன்னா சோர்ஸு ஸ்பேஸு டெஸ்டிஎன்வி ஸ்லாஷ் பின் ஸ்லாஷ் ஆக்டிவேட் இப்படி வரும். ஸோ உங்களுக்கு லினக்ஸ் சிஸ்டம்ஸ்க்கான வீடியோ வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் அதுக்கு ஒரு தனியாக வீடியோ போடுறேன். இப்போ இது உள்ள என்னென்ன பேக்கேஜ் இன்ஸ்டால் ஆகிருக்குன்னு செக் பண்ணதுக்கு பிப்பு ஃப்ரீஸ் ஒரு பேக்கேஜுமே இன்ஸ்டால் ஆகலை. ஏன்னா இது ஒரு புது விர்ச்சுவல் என்விரான்மெண்ட். டீஆக்டிவேட் கொடுத்தோம்னா விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் டீஆக்டிவேட் ஆகிரும். ஸோ வெளியே வந்துட்டோம். இப்போ பிப் ஃப்ரீஸ் கொடுப்போம். நான் குளோபலாக இவ்வளோ பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். எனக்கு எதெல்லாம் குளோபலாக வேணுமோ நான் இங்கே இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஆனால் விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் போய் பார்த்தீங்கன்னா வெறும் எம்டியாக இருக்குது. அது என்ன அர்த்தம்னா, எனக்கு தேவையானதெல்லாம் குளோபலாக வச்சுருக்கேன். ஆனால் அந்த ப்ராஜெக்ட்டுக்கு தேவையானது மட்டும் இப்போ எம்டியாக இருக்குது. உங்களுக்கு என்ன வேணுமோ புதுசாக ஃப்ரெஷ்ஷாக எந்த வெர்ஷன் வேணுமோ அதை நம்ம விர்ச்சுவல் என்விரான்மெண்ட்டில் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு மெத்தட் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு மெத்தட்னா யூஸ்வலாக நம்ம பண்ணுற மெத்தடே பார்த்துடலாம். அது என்னென்னா, இதில் கொடுத்துருக்க ரெக்கமெண்டட் மெத்தடு. ஸோ இதை காப்பி பண்ணிவிட்டேன், இதில் பேஸ்ட் பண்ணிடுறேன். இப்போ நான் பேஸ்ட் பண்ணிட்டேன். எனக்கு பைத்தான் 3 இல்லை. நான் விண்டோஸில் இருக்கேன். நீங்கள் லினக்ஸில் இருந்தால் பைத்தான் 3 போட்டுக்கோங்க. விண்டோஸ்ன்றதுனால நான் பைத்தான் மட்டும் போடுறேன். ஸோ இதோட பேரை மட்டும் நான் மாற்றிடுறேன். உங்கள் இஷ்டம் என்ன பேர் வேணால் வச்சுக்கலாம். நான் டிஎன்வின்னு வைக்கிறேன். ஸோ அது போலவே நமக்கு விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போ இதை ஆக்டிவேட் பண்ணலாம். சேம் ப்ராசஸ் தான். டிஎன்வி ஸ்லாஷ் ஸ்கிரிப்ட்ஸ் ஸ்லாஷ் ஆக்டிவேட். ஸோ அவ்வளோதான். இப்போ இது ஆக்டிவேட் ஆகிடுச்சு. நம்ம இதையும் செக் பண்ணிப்போம். பிப் ஃப்ரீஸ் கொடுத்தா அது உள்ள என்னென்னலாம் பேக்கேஜ் இன்ஸ்டால் ஆகிருக்குன்றதை காட்டும். இப்போது இந்த இஎன்வியும் அந்த இஎன்வியும் சேம் தான், கோடு தான் வேறு. அது விர்ச்சுவல் இஎன்வி, இது விஇஎன்வி. ஸோ இதுதான் பைத்தான் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு இதில் ஒரு பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணணுன்னா பிப்பு இன்ஸ்டால்
PyTest. ஸோ நான் PyTestன்னு ஒரு பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ண போகிறேன். ஜஸ்ட் pip install PyTest அவ்வளோதான். இப்போ அந்த பேக்கேஜ் அதுக்கு தேவையான எல்லாமே வந்து இதில் இன்ஸ்டால் ஆகுது. ஸோ இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சிருச்சு. இந்த பேக்கேஜ் வந்து இங்கே மட்டும்தான் இருக்கும். இதுவே நான் வந்து இதை டீஆக்டிவேட் பண்ணிட்டோன்னா, இந்த விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் விட்டு வெளியே வந்துருச்சுன்னா, இப்போ நான் pip freeze கொடுக்குறேன். இந்த இடத்துல வந்து PyTestன்ற பேக்கேஜ் இருக்குது. அது இங்கே நிறைய இருக்குது, அதனால் உங்களுக்கு கண்டுபிடிக்கிறது கஷ்டம். இதுவே நீங்கள் உங்கள் சிஸ்டமில் இதே பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே இருக்காது, ஆனால் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ண இங்கே இருக்கும். இங்கே வந்து pip freeze கொடுத்தோன்னா நம்ம இன்ஸ்டால் பண்ண ஒரே ஒரு பேக்கேஜ் மட்டும் காட்டும். ஸோ ஏன் இவ்வளோ பேக்கேஜ் காட்டுதுன்னா, இந்த PyTestன்ற பேக்கேஜோட டிபெண்டன்சிஸ் இவ்வளோ பேக்கேஜ் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து காட்டுது. ஸோ நெக்ஸ்ட்டு இது வந்து நான் சொல்லியிருக்கேன், உபுண்டு, லினக்ஸ் இந்த மாதிரி சிஸ்டம்ஸ்க்கு வேறு கோடு சோர்ஸு சம்திங் கொடுக்கணும். அதே போல் வந்து விண்டோஸ்க்கு வேறு பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட்டாக நீங்கள் எதில் இருந்தாலும், விண்டோஸில் இருந்தாலும் லினக்ஸில் இருந்தாலுமே உங்களுக்கு இண்டிபெண்ட்டாக ஒரு இது வேணும்னா, விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் வேணும்னா, எல்லாத்துக்கும் ஒரே கோட் வேணும்னா pipenvன்னு ஒன்று இருக்குது. ஸோ pipenv githabனு போடுங்க. போட்டிங்கன்னா ஃபஸ்ட்டே வரும். இது உள்ளே போனீங்கன்னா அப்படி கீழே வந்துட்டு இன்ஸ்டாலேஷன் வந்து pip install pipenv. ஸோ இதை தான் நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம். இது வந்து பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட், எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். இது ரொம்ப யூஸ்ஃபுல். நீங்கள் வந்து ஒரு டீமாக ஒர்க் பண்ணுறீங்க, இல்லை சர்வர் வந்து உபுண்டு சிஸ்டமில், இல்லை லினக்ஸு, மேக்கு எதுவாக இருந்தாலுமே ஒரே மாதிரி தான். ஒரு வாட்டி இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா அதோடு முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு எதுவுமே ஞாபகம் வச்சுக்க வேணாம். இப்போ வந்து இதில் போயிட்டு pip install pipenv இது மட்டும் நீங்கள் லினக்ஸில் இருந்தீங்கன்னா pip3 போட்டுக்கோங்க. மேக்கும் pip3 தான். இது குளோபலாக இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் pipenv-ஐ. இப்போது pipenv இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஸோ விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் டூலேருந்து வெளியே வந்துட்டோம். ஸோ இப்போ நம்ம ஃபோல்டர்ஸில் போய் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், 2 விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் வந்துருக்கு. ஒன்று வந்து TNV, ஒன்று வந்து TestEnv. இது வந்து விர்ச்சுவல் யூனியன் ஃபஸ்ட்டு பண்ணது, இது செகண்ட் பண்ணது. இப்போது தேர்டு பண்ண போகிறது வந்து pipenv ஷெல். இதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, நீங்கள் விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் பேர் கூட ஞாபகம் வச்சுக்க வேணாம். அதுவே வந்து pipenv ஷெல்னா அந்த ஃபோல்டர் உள்ள என்ன ஃபைல் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அந்த இடத்துல இருக்க என்ன ENVயோ அதுவே கண்டுபிடிச்சி அதுவே அதுக்குள்ளே ஆக்டிவேட் பண்ணி போய்க்கும். ஸோ பேத் போடணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் pipenv ஷெல் மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். அந்த இடத்துல விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் ஏற்கனவே இல்லைனா அதுவே புதுசாக கிரியேட் பண்ணிக்கும். அப்படி விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் இருந்துச்சுன்னா அதுவே உள்ளே போய்க்கும். அதுவே வந்து ரேண்டமாக ஒரு பேரில் ஒரு விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் கிரியேட் பண்ணி கொடுத்துச்சு. நமக்கு இந்த ஃபோல்டரில் என்ன வந்திருக்குன்னா pip ஃபைல் அப்படின்ற ஒரு ஃபைல் மட்டும் தான் வந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு ஃபோல்டரே வரல, ஜஸ்ட் pip ஃபைல் மட்டும் தான் வந்திருக்கு. இந்த pip ஃபைலை நான் அப்படியே கொண்டு வந்து எடிட்டரில் போட்டு பார்க்குறேன். எடிட்டரில் ஓப்பன் பண்ணோன்னா என்னென்ன பேக்கேஜ் இன்ஸ்டால் ஆகிருக்கு, பைத்தான் என்ன வெர்ஷன், இது மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இப்போது நம்ம அதே PyTestடாக நம்ம இங்கே இன்ஸ்டால் பண்ண போகிறோம். pipenv இன்ஸ்டால். எப்போவுமே நம்ம வந்து pip3 இல்லைனா pip இன்ஸ்டால் தான் கொடுப்போம். இந்த pip என்விரான்மெண்ட் வந்துச்சுன்னா pipenv இன்ஸ்டால் PyTest. ஸோ நம்ம மேலே இன்ஸ்டால் பண்ணதே தான் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். இப்போ PyTest வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இதை வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இந்த pip ஃபைலில் திருப்பி ரீலோட் பண்ணுறேன். சைட் பேக்கேஜஸில் PyTest போட்டு ஒரு ஆஸ்ட்ரிக் சிம்பிள் போட்டிருக்குல்ல, அவ்வளோதாங்க. பேக்கேஜஸில் ரெக்குயர்மெண்ட்டில் ஆட் ஆகிட்டே வரும். நீங்கள் என்னெல்லாம் இன்ஸ்டால் பண்ணீங்களோ இங்கே பேக்கேஜஸில் ஆட் ஆகிட்டே வரும். கமாண்ட் ப்ராம்ப்ட்டை மொத்தமாக க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு திருப்பி நான் இந்த ஃபோல்டரில் வந்துட்டு திருப்பி நான் கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போது இதில் pipenv ஸ்பேஸ் ஷெல். ஓகே, இப்போ என்ன என்விரான்மெண்ட் நமக்கு ஆக்டிவேட் ஆச்சோ அதே ஆக்டிவேட் ஆச்சு. இதில் வந்து pip freeze. இப்போ பாருங்கள், நமக்கு தேவையான PyTest பேக்கேஜ் வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இதில் அதுக்கு தேவையான டிபெண்டன்சி ஃபைல் எல்லாமே இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஸோ அவ்வளோதாங்க. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். விர்ச்சுவல் என்விரான்மெண்ட்னா சிம்பிளாக சொல்கிறதுக்கு உங்கள் ரூம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் 31 டிசம்பர் 2020 இதோட இந்த வருஷம் முடியுது. ஸோ அடுத்த வருடம் வந்து உங்கள் எல்லாருக்கும் நல்ல வருடமாக இருக்க என்னோட இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் ஜாலியாக, ஹாப்பியாக, சந்தோஷமாக இருங்க. அடுத்த காணொலியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.